everyone, welcome to BB Twin Talks. So wishing everyone a very happy Pongal. எல்லாரும் பொங்கல் கரும்பெல்லாம் சாப்பிட்டு நல்லா என்ஜாய் பண்ணிட்டு இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். நம்ம பிபி வீட்டுக்குள்ளேயுமே பயங்கரமான பொங்கல் செலிப்ரேஷன்ஸ் தான் போயிட்டு இருக்குது. ஸோ நான் முன்னாடி சொல்லியிருக்கேன் நான் நியூசிலாண்டில் இருக்கேன் அப்படின்னு. ஸோ நியூசிலாண்டில் பார்த்தீங்கன்னா நம்ம இந்தியாவில் மாதிரி அவ்வளோ ஈஸியாக கரும்பெல்லாம் கிடச்சிடாது. ஸோ நான் வந்து கரும்பெல்லாம் எங்கே கிடைக்க போகுது அப்படின்ட்டு சரி பொங்கல் மட்டும் சாப்பிட்டுட்டு நம்ம ஏன்னா என் ஆஃபீஸில் வந்துட்டு நிறையா இப்போ நான் புதுசாக ஜாயின் பண்ணியிருக்கேன் ஒரு கம்பெனியில் 2 months பேக். ஸோ அங்கே பார்த்தீங்கன்னா நிறைய லைக் தமிழ் மல்லுன்னு நிறைய இந்தியன்ஸ் இருக்காங்க. அதுவும் என் ஃப்ளோரில் பார்த்தீங்கன்னா என் பக்கத்துலலாம் மதுரைக்கார ஒரு அண்ணா தான் உட்காந்துட்டு இருப்பாங்க. என்ன கண்ணு எப்படி இருக்க அப்படின்லாம் தான் கேட்பாரு காலையில் போனாலே. ஸோ பயங்கரமாக எனக்கு அந்த ஒரு ஊரில் இருக்கிற ஒரு ஃபீல் இந்த கம்பெனியில் ஜாயின் ஆனதுலேருந்து. என் ஃப்ளோரில் நிறைய இந்தியன்ஸ் இருக்காங்க. ஸோ அதனால் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா என் ஃப்ளோரில் ஆளுக்கு பொங்கல் மெதுவடை அது இதுன்ட்டு ஃபுல்லாக இன்றைக்கி ஷேர் பண்ணி பொங்கல் செலிப்ரேஷன்ஸ் தான். பொங்கல் செலிப்ரேஷன்ஸ்னு ஆக்சுவல் இல்லை, பட் எல்லோரும் இந்த ஃபுட் கொண்டு வந்து ஷேர் பண்ணி சாப்பிட்டுட்டு இருந்தாங்க. ஸோ ஆஃபீஸ்லேயே நல்லா பொங்கல் ஃபுட்லாம் சாப்பிட்டு சரி கரும்பு மட்டும் தான் மிஸ்ஸிங் அப்படின்னு நினச்சி வீட்டுக்கு வந்தேன். பார்த்தா நமக்கு இன்னொரு தமிழ் ஃப்ரெண்டுங்க இருக்காங்க. அந்த பையன் ஈவினிங் வந்து வீட்டுக்கு கரும்போடு வந்துட்டாங்க. ஸோ ஃபைனலி நமக்கு கரும்பும் கிடச்சி பொங்கல் ஃபுல்ஃபில் ஆகிடுச்சு. ஸோ நீங்களும் என்ஜாய் பண்ணிட்டு இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ நமக்கு பிக் பாஸ் வீட்டுக்குள்ளே இனி இப்போ நம்ம அவ்வளோதான் 100th டே சக்ஸஸ்ஃபுல்லி நம்ம தமிழ் பிக் பாஸ் 100th டே வந்துட்டோம். இன்னும் நான் ஒரு 2 days தான் பிக் பாஸ் ரிவ்யூ பண்ணுவேன். ஸோ பிக் பாஸ் முடிச்சதுக்கப்புறம் வேறு என்ன பண்ணலாம் அப்படின்றது ஆல்ரெடி கொஞ்சம் விஷயங்கள் யோசிச்சு வச்சுருக்கேன். உங்களுக்கும் எதாவது சஜஷன்ஸ் இருந்தால் ஆல்ரெடி எனக்கு சில பேர் கொஞ்சம் மெசேஜஸ்லாம் அனுப்பி கொஞ்சம் சஜஷன்ஸ் கொடுத்துட்டு தான் இருக்கீங்க. தேங்க்யூ ஸோ மச். நான் கேட்காமலே நீங்களாவே எனக்கு மெசேஜ் பண்ணி பிக் பாஸ் முடிய போகுது நெக்ஸ்ட் என்ன இது பண்ணு அது பண்ண உனக்கு நல்லாயிருக்கும் அப்படின்ற மாதிரிலாம் சஜஷன்ஸ் கொடுத்தீங்க. எனக்கு ரொம்ப லைக் அப்பா யோசிக்கிறாங்க பரவாயில்ல அப்படின்ற மாதிரி இருந்தது. தேங்க்யூ ஸோ மச் கைஸ். கொடுத்த எல்லா சஜஷன்ஸ்க்கும் தேங்க்யூ. நான் எனக்கு எது கம்ஃபர்டபுளாக இருக்கோ அது பார்த்து பண்ணலாம் அப்படின்ற ஒரு பிளானில் தான் இருக்கேன். பட் எனிவேஸ் பிக் பாஸ் வந்து எனக்கு ரொம்ப லைக் இந்த வருஷம் தான் ஸ்டார்ட் பண்ணேன். அது இவ்வளோ சீக்கிரம் முடியும். மலையாளம் பிக் பாஸில் ஸ்டார்ட் பண்ணேன். ஸோ மலையாளம் பிக் பாஸ் முடிய போகிற பாதியில் தான் தமிழ் பிக் பாஸ் ஸ்டார்ட் ஆச்சு. ஸோ தமிழ் பிக் பாஸ் டே 1லேருந்தே பண்ணிட்டு தான் இருந்தேன். ஸோ இப்போ 100th டே வந்துட்டோம். 100 நாள் முடிஞ்சிருச்சு நான் இந்த ரிவ்யூ ஸ்டார்ட் பண்ணி. ஐ கான்ட் பிலீவ் நாட் ஈவன் 100. ஏன்னா அதுக்கு முன்னாடி மலையாளம் ஆரம்பிச்சிட்டேன். ஸோ 150 டேஸ்க்கு மேலே ரிவ்யூ பண்ணிகிட்ருக்கேன். ஐம் லைக் ஸோ ஹாப்பி. ஸோ இது வரைக்கும் யாரெல்லாம் எனக்கு சப்போர்ட் பண்ணீங்களோ தேங்க்யூ ஸோ மச். ஈச் அண்ட் எவ்ரி காமெண்ட், எவ்ரி லைக், எவ்ரி சப்ஸ்கிரிப்ஷன் மீன்ஸ் அ லாட் டு மீ. ரீசெண்டாக தான் இப்போ நிறைய பேர் கமெண்ட்ஸ்லாம் பண்ணி பயங்கர என்கேஜ் பண்ணிகிட்டு இருக்கீங்க. ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குது. ஆக்சுவலி நான் சொல்ல மறந்துட்டேன். எனக்கு ஒரு 2 days என்னன்னு தெரிலங்க. 2 days இல்லை 2-3 days வந்து என்னால் நீங்கள் என்னோடய வீடியோஸ்க்கு போடுற காமெண்ட்ஸ் எதுக்குமே என்னால் ரிப்ளை பண்ண முடியல. ஸோ ஐம் ஸோ சாரி. அதாவது இப்போ ஒரு வீடியோலேயே வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஒரு கமெண்ட்ஸ்க்கு ரிப்ளை போட்டதும் அது அப்டேட் ஆகிடுது. அடுத்து நெக்ஸ்ட் கமெண்ட்க்கு ரிப்ளை பண்ணலாம் அப்படின்னு டைப் பண்ணி அப்டேட் பண்ணுறேன். அண்ட் எரர்னே வந்துட்டு இருக்குது. ஸோ அதுக்கப்புறம் என்னால் எந்த காமெண்ட்ஸ்க்குமே ரிப்ளை பண்ண முடியல. அதனால் யாராவது காமெண்ட் போட்டவங்க வந்து உங்களுக்கு நான் ரிப்ளை பண்ணலன்னு எதாவது தப்பாக எடுத்துக்காதீங்க. அது ஒரு சில காமெண்ட்ஸ்க்கு ரிப்ளை கிளிக் பண்ணால் அப்டேட் ஆகுது, சிலதுக்கு அப்டேட் ஆக மாட்டேங்குது. நான் லாஸ்ட்டு 3 days க்ளோஸ் பண்ணி ரெஃப்ரெஷ் பண்ணி நிறைய டைம் ட்ரை பண்ணிட்டேன். எதுவுமே வேலைக்கு ஆகல. ஐ டோன்ட் நோ வாட் இஷ்யூஸ் தட். பார்க்குறேன் நான் அது எதாவது கிளியர் ஆகுதான்ட்டு. ஸோ ஐ ஜஸ்ட் வாண்ட் டு அப்டேட் தட். ஓகே எனிவேஸ் நமக்கு பிக் பாஸ்குள்ளே போகலாம். ஸோ இப்போ 100th டே வந்துட்டோம். ஸோ அதனால் இப்போ நமக்கு வந்துட்டு ஈச் அண்ட் எவ்ரி ஒரு சீனில் என்ன நடந்துட்டு இருக்குது அப்படின்லாம் சொல்கிறதுல அர்த்தமே இல்லை. அவ்வளோதான். இன்னும் 2 நாளில் ஒருத்தங்க கப்பை தூக்கிட்டு வீட்டுக்கு போக போகிறாங்க. ஸோ இப்போ ஃபைனலாக என்ன ஆயிருக்குதுன்னா வீட்டுக்குள்ளே எல்லா கண்டஸ்டன்ஸும் வந்துட்டாங்க. ஸோ நம்ம லாஸ்ட்டாக பார்த்தப்போ இன்னும் ஒரு 4-5 பேர் தான் பெண்டிங் இருந்தாங்க. அவங்க எல்லாருமே வந்துட்டாங்க. யாரெல்லாம்னா இப்போ கனி, சுபிக்ஷா, சாண்ட்ரா, வினோத்தா, இவங்க 4 பேர் தான் எனக்கு மெயினாக சொல்லணுன்ட்டு இருந்துச்சு. அவங்க 4 பேர் பெண்டிங் இருந்தாங்க நம்ம ப்ரீவியஸ் எபிசோடில். ஸோ இப்போ இந்த 4 பேர் வந்ததில் கனி, சுபிக்ஷா வந்து விக்ரமை வச்சு ஒரு ப்ராங்க் மாதிரி பண்ணுவாங்க. வியானா வந்து இப்போ கொஞ்சம் வச்சு செஞ்சாங்க இல்லையா. ஸோ அந்த மாதிரி விக்ரம் பயந்துக்கிட்டே இருந்தார். கனி, சுபிக்ஷாவும் இனி வெளியே போய் எதாவது பார்த்துட்டு வந்துட்டு என்கிட்ட பேசாமல் எதாவது போயிடுவாங்களா அப்படின்ட்டு ஒரு பயத்திலே இருந்தார். ஸோ இவங்க வெளியவே அதை பிளான் பண்ணிட்டு வந்துட்டாங்க. சரி அவரை வந்து கொஞ்சம் பயம் காட்டலாம் அப்படின்ற மாதிரி. ஸோ வந்துட்டு சூப்பராகவே ஒர்க் அவுட் ஆச்சு. பாவம் மனுஷன் ஆல்மோஸ்ட் ஒரு மாதிரி பிரேக் டவுன் ஆகிற டைமில் போயிட்டு ப்ராங்க்னு சொல்லி பயங்கரமாக இது பண்ணுவாங்க. ஸோ கனியும் சுபிக்ஷாவும் நல்லா ஃபுல் பாசிட்டிவிட்டியோட தான் வந்திருக்காங்க. கனி வந்து பயங்கர ஸ்மார்ட்டாக வந்திருக்காங்க இந்த டைம். ஸ்மார்ட் இந்த சென்ஸ் மைண்டில் சொல்கிறேன். பார்க்கவும் பயங்கர யங்காக இருந்தாங்க. எல்லோரும் வந்து கனியோட தங்கச்சி தான் வந்திருக்காங்க, கனி எங்கே அப்படின்ட்டு இருந்தாங்க.
ஸோ கனி சுபிக்ஷாக்கு எதுவுமே விக்ரம் மேலே இருந்த கோவம் அந்த மாதிரிலாம் எதுவும் இல்லை. ஸோ அவங்க ஃபுல் சப்போர்ட் தான் விக்கிக்கு. அவங்க இப்போ பயங்கரமாக அட்வைஸ் பண்ணிட்டு இருந்தாங்க இப்போ வியானா பண்ணுறது அதுக்கெல்லாம் எதுக்குமே இவங்க வந்து லைக் கூட நிற்கலை. கனி வந்து இப்போ நிறைய வந்து சாண்ட்ரா விஷயங்களை வந்து எடுத்து சொல்லிகிட்டே இருக்காங்க. அவங்க அந்த லைக் கார் விஷயம் ஆகட்டும், அதுக்கப்புறம் கமருதீன் காலில் விழுறப்ப அழுத விஷயம் ஆகட்டும்னு நிறைய விஷயங்கள், சாண்ட்ரா கனி போனதுக்கப்புறம் நடந்த விஷயங்களாகட்டும் இல்லை அதுக்கு முன்னாடி பண்ண விஷயங்கள்னு சொல்லி எல்லாத்தையும் உட்காந்து மாறி மாறி ஒருத்தவங்க கிட்ட, ரம்யா கிட்ட, விக்ரம் கிட்ட கேஷுவலாக பேசுகிறப்பெல்லாம் எல்லாமே நடிப்பு நடிப்பு நடிப்புன்னு தான் ஃபுல்லாக சாண்ட்ராவை சொல்லிட்டு இருக்காங்க. ஸோ கனி வந்து இப்போ ஃபுல் அகெயின்ஸ்ட் சாண்ட்ரான்ற மாதிரி தான் வந்திருக்காங்க. அவங்க ஈவன் பாருக்கு கூட சப்போர்ட் பண்ணுறாங்க. பாருவோட கான்ஃபிடன்ஸ் லெவலுக்கு ஹேட்ஸ் ஆஃப் அப்படின்லாம் சொல்கிறாங்க. பட் சாண்ட்ராவை நல்லா கிளின்னு கிழிச்சிட்டு இருக்காங்க. சாண்ட்ராக்கு தெரியாது இதெல்லாம் கனி பேசிகிட்டு இருக்காங்கன்னு. பட் கனி ஜென்ரலாக எல்லாருக்கிட்டையும் வந்து சாண்ட்ரா வந்து ஃபுல் ஆன் ஆக்டிங் அப்படின்ற மாதிரி தான் சொல்லிட்டு இருக்காங்க. நம்ம சுபிக்ஷா பெரிய ஒரு பர்ஃபார்மன்ஸ்லாம் எப்பயும் போல் இதுக்கு முன்னாடி அப்படியே ஒரு மாதிரி ஒரு அப்படியே வந்தோமா போனோமா இடைக்கிடைக்கு ஏதாவது கொஞ்சம் பண்ணோமா அப்படின்ற மாதிரியே தான் இப்பயும் இருக்காங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம வினோத் அண்ட் சாண்ட்ரா. ஸோ சாண்ட்ரா சேச்சி வராங்க. சாண்ட்ரா வந்ததுக்கப்புறம் என்ன மேபி அவங்களுக்கு ரொம்ப டைம் இல்லை, 1 or 2 days கேப் தான் போனாங்க. மேக்ஸிமம் 2 days திரும்ப உள்ள வந்துட்டாங்க. 2 days கூட முழுசாக இருந்ததா? 2 days செகண்ட் டேவே வந்துட்டாங்க. ஸோ அவங்களுக்கு பெருசாக வீடியோஸ் என்னென்னலாம் பார்த்து அதில் எந்த அளவுக்கு புரிஞ்சிருக்கும், எவ்வளோ தூரம் ப்ராசஸ் பண்ணியிருப்பாங்க, என்னெல்லாம் பார்த்துருப்பாங்க நமக்கு எதுவும் தெரியாது. ஸோ அதனால் எனக்கு தெரிஞ்சு அவங்க இன்னும் முழுசாக எதுவும் பார்த்துருக்க மாட்டாங்க. ஆனால் இப்போ வந்துட்டு பார்த்தா இப்போ எல்லோரும் வீட்டில் இருக்காங்க. வந்ததில் பார்த்தா இப்போ ஆக்சுவலி ரம்யா கூட க்ளோஸாக இருந்து ரம்யாவை பற்றி பின்னாடி பேசுறது, திவ்யா கூட க்ளோஸாக இருந்து திவ்யாவை பற்றி பின்னாடி, அமித் கிட்ட க்ளோஸாக இருந்து அமித்தை பற்றி பின்னாடி. ஸோ நான் ஆல்ரெடி சொல்லியிருந்தேன் சாண்ட்ரா வந்து ஒரு நல்ல நம்பி ஒரு ஃப்ரெண்டாக இருக்கலாமான்னா கொஞ்சம் டவுட் தான் அப்படின்ற மாதிரி. ஸோ உள்ள இத்தனை பேர்கிட்ட வந்து அவங்க ஃப்ரெண்டாக இருக்கிற மாதிரி இருந்துட்டு அவங்க இல்லாத டைமில் அவங்கள பற்றி தப்பாக தான் பின்னாடி பேசியிருக்காங்க. ஸோ அவங்க எல்லாத்துக்கிட்டையும் இவங்க இப்போ போய் ஒரு பேச்சு கொடுக்குறாங்க சாண்ட்ரா. பட் அகெயின் இப்பயும் வந்துட்டு அந்த ஒரு வெளியே ஒரு சிரிப்பு இருக்குது, ஆனால் உள்ள வந்து அந்த ஒரு பியூராக அவங்க அதை இன்னசென்ஸோடையோ இல்லை ஜென்யூனாக தான் போய் பேசுகிறாங்கன்ற மாதிரி படவே மாட்டேங்குது எனக்கு. ரம்யா கிட்ட போயிட்டு பயங்கரமாக போனதுமே வந்துட்டு நீ அந்த பாம்புன்னு சொன்ன விஷயம் நான் சொல்லவே இல்லை, நான் கிளியராக பார்த்தேன் அப்படின்பாங்க. நம்மளும் தான் அந்த வீடியோ பார்த்தோம். ரம்யாவை அந்த இன்டர்வியூவில் ஒருத்தவங்க அந்த கிளிப்பை காட்டி கேள்வி கேட்பாங்க. அதில் லிட்ரலி சாண்ட்ரா அதை சொல்லியிருப்பாங்க. ஆனால் சாண்ட்ரா வந்து பயங்கர கான்ஃபிடென்ட்டாக நான் அதை சொல்லவே இல்லை, நீ வேறு ஏதோ தப்பாக பார்த்துருக்க, இல்லைனா நீ வந்து வெறும் ஏதோ ஒரு மீம் எதாவது பார்த்துருப்ப அப்படின்னு இவங்க உட்காந்து ரம்யா வந்து நீ பார்க்கல அப்படின்ற மாதிரியே சொல்லிட்டு இருப்பாங்க. ரம்யா வந்து அடித்து சொல்லுவாங்க, இல்லை நான் பார்த்தேன், நான் உனக்கு வெளியே வந்து காட்டுறேன் அப்படின்னு. இவங்க உடனே ஆகும்னா நான் என் கிட்ஸ் மேலே ப்ராமிஸ் ஆனி எதுக்கு எடுத்தாலும் கிட்ஸை இழுத்து 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 ப்ராமிஸ் பண்ணிக்கிட்டு இது பண்ணிட்டு இருப்பாங்க. பட் ரம்யா வந்துட்டு இல்லை நானும் பார்த்தேன், நான் வெளியே வந்து உனக்கு காட்டுறேன் அப்படின்ற மாதிரி முடிச்சிடுவாங்க. ரம்யா வேறு அதுக்கப்புறம் புலம்பிட்டு இருப்பாங்க, இவங்க ஏதோ வெளியே போய் பார்த்தேன் அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டு கிட்ஸ் மேலே ப்ராமிஸ்னெல்லாம் சொல்லிட்டு இருக்காங்க. இப்போ வெளியே என்ன நினைப்பாங்க, நான் ஏதோ போய் சொன்னேன் தானே நினைப்பாங்க. ஆனால் அவங்க லிட்ரலி சொல்லியிருக்காங்க, இப்போ வந்து மாற்றி பேசுகிறாங்க அப்படின்ட்டு இருப்பாங்க. இந்த பக்கம் அமித் கிட்ட பேச போவாங்க. அமித் தான் ஆல்ரெடி அவங்க அந்த இவர் தான் என்கிட்ட வந்து பேசுகிறாரு அப்படின்னு சொன்ன விஷயங்களுக்கெல்லாம் அவர் பார்த்தனால அவர் கொஞ்சம் தள்ளி தான் இருக்காரு. ஸோ பேசக்கூடாதுன்ற முடிவில் தான் அமித் இருப்பார். பட் சாண்ட்ரா அமித்தோட இந்த விஷயத்தை பார்க்கல போல இருக்கு. ஸோ சாண்ட்ரா போய் பேசுகிறப்போ அமித் தள்ளி இருந்ததும் சாண்ட்ராக்கு ஒன்றும் புரியாது, என்னாச்சு அப்படின்பாங்க. இல்லை சாண்ட்ரா நீங்கள் என் பின்னாடி நிறைய விஷயங்கள் பேசியிருக்கீங்க அப்படின்ற மாதிரி சொன்னது, என்ன சொல்லுங்கன்னு கேட்டுக்கிட்டே இருப்பாங்க. ரொம்ப நேரம் அமித் சொல்ல மாட்டார். பட் ஷி வில் லைக், ஐயோ எனக்கு உங்ககிட்ட வந்து அவர் யார்கிட்ட இல்லைனாலும் எனக்கு உங்ககிட்ட வந்து லைஃப் லாங் எனக்கு ஃப்ரெண்ட்ஷிப் வேணும், அதனால் நான் என்ன பண்ணியிருந்தாலும் சொல்லுங்கள், நான் உங்களுக்கு நாள் முழுக்க சாரி கேட்டுகிட்டே இருக்கேன் அப்படி இப்படின்னு சொல்கிறப்ப அவர் இதை எக்ஸ்பிளைன் பண்ணுவார். உடனே வந்துட்டு அதை நான் ஒரு ஃபன்னுக்கு சொன்னேன், இது ஃபன்னுக்கு ஒரு நான் வாரம் முழுக்க ஒரு மனுஷங்க கூட இருந்தவரை வந்து அவர் இல்லாதப்போ இன்னொருத்தங்க கிட்ட போயிட்டு அவர் தான் என் பக்கத்தில் வந்து சும்மா வந்து உட்காந்துக்கிட்டு இருந்தாரு அப்படின்னு சொன்னது ஃபன்னா அப்படின்னு எனக்கு தெரியல. ஸோ அதை ஃபன்னுன்னு சொல்லி சமாளிச்சிருவாங்க சாண்ட்ரா. அடுத்து பார்த்தீங்கன்னா திவ்யா கிட்ட போயிட்டு ஒரு கட்டி பிடிக்கிறது என்ன அழுவுறது என்ன பயங்கர ஃபேக்காக தான் இருக்கும். திவ்யாவுக்கும் முகமே இருக்காது. திவ்யாவுக்கு அது லைக் கடைசியாக விக்ரம் கிட்ட சொல்லிட்டு இருப்பாங்க, எனக்கு அதில் ஒரு ஜென்யூனிட்டியே தோணலை, ரொம்ப ஒரு ஃபேக்காக தான் இருந்தது அவங்க ஹக் பண்ணப்போ அப்படின்ற மாதிரி.
ஸோ இப்போ அவங்க எல்லாருக்கிட்டையும் ஒரு காம்ப்ரமைஸ் மாதிரி வந்து பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஆனால் ரொம்ப ஒரு மாதிரி ஆக்டிங் மாதிரி தான் இருக்குது சாண்ட்ராவை. அப்புறம் உள்ளே வந்ததும் பிரஜன் கிட்ட ஒரு லவ் அப்படி இப்படி ஒரு ரோஸ் எல்லாம் கொடுத்து ஒரு பயங்கரமாக ஒரு க்ரன்ச் பண்ணுவாங்க. எனக்கு என்னென்னா இதெல்லாம் வந்து வேணும்னா, ஏன்னா இப்போ தானே ஒரு நாள் முன்னாடி பார்த்துட்டு தானே வந்திருக்காங்க. எதுக்கு இப்போ இதெல்லாம் கொஞ்சம் ட்ராமா மாதிரி இருக்குது. டூ மச் அப்படியே ஓகே நமக்கு டிவியில் ஒரு ஃப்ரேம் கிடைக்கணும் அப்படிங்கிறதுக்காக பண்ணுற மாதிரியே இருந்துச்சு. சரி அது என்னவோ ஓகே பண்ணிட்டு போட்டோம் அப்படின்ற மாதிரி இருக்குது. ஸோ நெக்ஸ்ட்டு வினோத் வந்தார். இங்கே தான் வந்துட்டு வினோத் வந்தப்போ தான் லைக் ஹோல் ஹவுஸே லைக் ரொம்ப ஹாப்பியாக இருப்பாங்க. ஸோ வினோத் எல்லாத்துக்கிட்டையும் பேசிகிட்டு இருப்பாங்க. அப்போ உடனே அவரோட வந்து ஒரு பக்கம் அழ ஆரம்பிச்சிடுவாங்க. எனக்கு நான் அகெயின் சொல்கிறேனே, எனக்கு எவ்வளோ பார்த்தாலும் நான் வந்து அரோரா வந்து சரி ஓகே வினோத்தே சொல்லிட்டாரு, அதனால் நம்ம இனிமேல் அரோராவை சந்தேகப்பட வேணாம். ஏன்னா எனக்கு அரோரா மேலே ஒரு சின்ன ஒரு டவுட் இருந்தது. அவங்க கொஞ்சம் இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணிட்டாங்களோ வினோத்தை பெட்டி எடுக்க அப்படின்ற ஒரு விஷயம். ஏன்னா ஒரு கிளிப்பில் வந்துட்டு அவங்க அந்த பெட்டி எடுக்கிற சுச்சுவேஷன் அப்போது வினோத் உள்ளே போயிருப்பாரு. அப்போ வெளியே உட்காந்து சபரிக்கிட்ட அரோரா சொல்லுவாங்க, நம்ம எதுவும் பெருசாக சொல்ல வேணாம், நம்ம அமைதியாக இருக்கலாம், அமைதியாக இருந்தால் அவரே எடுத்துகிட்டு போயிடுவார் அப்படின்னு சொல்லி அரோரா சொல்லுவாங்க. ஸோ அந்த மாதிரிலாம் எதுக்கு சொல்லணும்? அவங்கள அந்த எடுக்கணுன்ற தாட்டை லைக் எடுக்க வைக்கணும் அப்படின்ற ஒரு தாட் இல்லாதவங்க ஏன் அதெல்லாம் சொல்லணும் அப்படின்ற மாதிரி இருந்துச்சு. ஸோ நிறைய விஷயங்கள் ஆக்சுவலி சின்ன சின்ன விஷயங்கள் நீங்கள் கவனிச்சிங்கன்னா அரோரா நிறைய இந்த மாதிரி பண்ணியிருக்காங்க. ஸோ அதனால தான் எனக்கு வந்துட்டு அந்த ஒரு சந்தேகம் போகவே மாட்டேங்குது ஒரு மேலே. ஸோ இன்னைக்கு இப்போ வினோத் வந்ததும் சேம் கம்ருதன் கிட்ட ஆகட்டும் இல்லை துஷார்கிட்டே ஆகட்டும்னு சொன்ன அதே டைலாக், உன்னை ஃபேமிலி மாதிரி பார்த்தேன், வினு குட்டின்னா எனக்கு எவ்வளோ பிடிக்கும்னு எனக்கு தான் தெரியும், எல்லாரும் வந்துட்டு நான் வந்து லைக் நீ என்னால் தான் நீ அதை எடுத்தேன்னு சொல்லி எல்லோரும் என்ன சொன்னாங்கன்னு சொல்லி கட்டி பிடிச்சி அழ ஆரம்பிப்பாங்க. துஷார்கிட்ட சொன்ன அதே விஷயம் தான், நீ வெளியே போய் நீயும் அதெல்லாம் பார்த்து என்ன தப்பாக நினச்சிட்டியோன்னு நினச்சேன் அப்படி இப்படின்றப்போ வினோத் வந்து நான்லாம் அந்த மாதிரி ஒரு பர்சன் கூட நினைக்கல அப்படின்லாம் பேசிட்டு அவர் ஆஸ் யூஷுவல் காமெடி, நீ உண்மையை சொல்லு, நீ அதுக்காக லூரியா இல்லை 18 லட்சம் போச்சுன்ட்டு லூரியா அப்படின்ற மாதிரிலாம் இது பண்ணிட்டு இருப்பாரு. ஸோ எனிவேஸ் இப்போ அரோராவோட இந்த ஒரு வினோத் விஷயம் மட்டும் அரோரா பண்ணாமல் இருந்திருந்தாங்கன்னா மேபி அவங்க அந்த விஷயத்தில் எதுவுமே ஒரு இந்த மாதிரி ஒரு சின்ன சின்ன விஷயங்கள் அங்கங்கன்னு பண்ணியிருக்காங்க இல்லையா, அதெல்லாம் எதுவுமே பண்ணாமல் இருந்திருந்தாங்கன்னா ரொம்ப நல்லா தான் போயிட்டு இருந்தது. அந்த ஒரு விஷயம் அவங்களுக்கு எனக்கு தெரிஞ்சு இந்த ஒரு வின்னிங் இதுக்கு வந்து ஒரு சின்ன ஒரு பிளாக் மார்க்காக அமைஞ்சிருச்சோ அப்படின்ற மாதிரி இருக்குது. ஏன்னா இப்போ வெளியே வந்துட்டு ஓட்டிங்லேயே ஆகட்டும் இல்லை இப்போ நார்மல் போல்ஸ் எல்லாம் போயிட்டுருக்குது இல்லையா ஆன்லைனில், அதில் எல்லாருமே இப்போ இன்றைக்கி கூட ஒரு போல் பார்த்தேன், இந்த 4 பேரில் ஃபைனலிஸ்ட் 4 பேரில் யார் ஒருத்தருக்கு கப் கிடச்சிடவே கூடாதுன்னு நினைக்கிறீங்க அப்படின்றதுக்கு 75% ஆஃப் ஓட்ஸ் ஆரோராவை தான் சூஸ் பண்ணியிருந்தாங்க கப் கிடச்சிடக்கூடாதுன்ட்டு. அண்ட் மோஸ்ட் ஆஃப் த இதில் எதாவது நெகட்டிவாக கேட்டால் இந்த 4 பேரில் செலெக்ஷன் வந்து அரோராவாக தான் இருக்கும். நல்லதாக பாசிட்டிவாக கேட்குற விஷயங்களுக்கெல்லாம் திவ்யா சபரிக்கு தான் ஃபுல் சப்போர்ட்டு. ஸோ இப்போ இந்த 4 பேரில் பார்த்தீங்கன்னா எனக்கு தெரிஞ்சு திவ்யா தான் டாப்பில் இருக்காங்க, செகண்ட் சபரி இருக்காரு, தேர்டு விக்ரம், ஃபோர்த்து தான் அரோரா இருக்காங்க. ஸோ இது எல்லாம் மீறி ஃபைனலி அரோரா ஜெயிக்கிறாங்கன்னா கண்டிப்பாக அது சேனலோட டெசிஷனாக தான் இருக்கணும்னு தான் எனக்கு தோணுது. ஏன்னா எங்கே பார்த்தாலுமே ஓட்டிங்கில் திவ்யா அண்ட் சபரி தான் டாப்பில் இருக்காங்க. ஸோ எனக்கு தெரிஞ்ச அரோரா இந்த வினோத் விஷயத்தில் இன்வால்வ் ஆகாமல் இருந்திருந்தாங்கன்னா அவங்களுக்கு இந்த இதில் அவங்களோட கிராஃப் மாறி இருக்கும் அப்படின்னு தோணுது. ஸோ எனிவேஸ் இந்த 4 விஷயங்கள் தான் மெயினாக இந்த 4 பேர் உள்ளே வந்ததுக்கப்புறம் இந்த சேஞ்சஸ் தான் நடந்திருக்குது. அதுக்கப்புறம் இப்போ இந்த போகி பொங்கல்ன்றனால எல்லாத்துக்கிட்டையும் வந்துட்டு நீங்கள் எந்த ஒரு விஷயத்தை எரிக்கணும்னு நினைக்கிறீங்க உங்களுக்குள்ள அப்படின்றப்போ ஒருத்தவங்களும் ஒரு விஷயம் அழகாக சொல்லுவாங்க. அப்போ பிரஜன் அழகாக சொல்லுவார், இந்த மாதிரி நான் வந்து யார் கூடயுமே கான்டாக்டில் இல்லாமல் இருந்தேன், இப்போ இந்த பிக் பாஸ்க்கு அப்புறம் எல்லாருக்கூடையும் கனெக்ட் ஆக ஆரம்பிச்சு இப்போ எனக்கு 10 படத்தில் லைக் ஆப்பர்ச்சுனிட்டி கிடச்சி 10 படம் சைன் பண்ணியிருக்கேன் அப்படின்ற மாதிரி. ஸோ எனக்குமே வந்துட்டு இப்போ நான் இந்த 2026 நான் எந்த ஒரு விஷயம் என்கிட்ட இருந்து லைக் எரிக்கணும் அப்படின்னு நினைக்கிறேன்னா, நான் எப்பயுமே லைக் ஒரு விஷயம் பண்ணணும்னா வந்துட்டு ஒரு ஸ்டார்ட் பண்ணணும் அப்படின்னாலே வந்துட்டு நான் அதை வந்து ரொம்ப அப்படியே பர்ஃபெக்ஷனாக பண்ணணும், இதை வந்து சூப்பராக பண்ணணும், இதை வந்து பயங்கர அப்படியே 100% பண்ணிட்டு தான் இதை எங்கேயா நான் போடுவேன், ஈவன் எங்கேயா போஸ்ட் பண்ணுறது இல்லை யார்கிட்டயா சொல்கிறது எதுனாலும் ரொம்ப அப்படியே பர்ஃபெக்டாக பண்ணிடணும் அப்படின்னு சொல்லிட்டு அது ரொம்ப இழுத்துக்கிட்டே இருப்பேன். ஸோ அந்த மாதிரி வச்சே நிறைய விஷயங்கள் கடைசி வரைக்கும் போடாமலே இருந்திருக்கேன், இல்லை நிறைய விஷயங்கள் அப்படியே பண்ண முடியாமல் போயிருந்திருக்கு. ரொம்ப அந்த பர்ஃபெக்ஷனிசம் நான் பார்த்து ஸோ எனக்கு இப்போ ரியலைஸ் ஆனது வந்து ரொம்ப எல்லாத்துக்கும் எல்லாமே அப்படி 100% பர்ஃபெக்டாக இருக்கணும்னு எதிர்பார்த்துட்ருக்கேன். வேணாம், டைம் தான் போயிட்டுருக்குது, ஜஸ்ட் ஸ்டார்ட் பண்ணிடலாம், நம்ம பாட்டுக்கு டெய்லி நமக்கான இன்புட் கொடுத்துட்டே இருக்கலாம், ஒன் டே இட் வில் ஒர்க் அவுட் அப்படின்ற மாதிரி தான் எனக்கு தோணுது. ஸோ அதனால் நான் வந்து அந்த பர்ஃபெக்ட் அதுக்குன்னு சொல்லிட்டு லைக் ரொம்ப கொலாப்ஸ் பண்ணி அது இதுன்னு பண்ணணும் அப்படி சொல்லலை, ஸ்டார்ட் பண்ணிடலாம், எவ்ரிடே
கொஞ்சம் கொஞ்சமாக இன்புட் கொடுத்துட்டே இருக்கணும். அதை விட்டுட்டு பர்ஃபெக்ஷனிசம்னு சொல்லிக்கிட்டு அதையே வச்சுட்டு உட்காந்துட்டு இருந்தால் கடைசியில் எதுவுமே அச்சீவ் பண்ண முடியாது அப்படின்றது தான் என்னோட ஒரு ரியலைசேஷன். ஸோ அதுதான் நான் இருக்கணும்னு நினைக்கிறேன். ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வீட்டில் வந்துட்டு எல்லாம் இந்த 100 days இருந்த ஒரு ஜேர்னி வீடியோ போடுறாங்க எல்லாத்துக்கும் ஹவுஸ்மேட்ஸ்க்கு. அப்போ பார்த்தீங்கன்னா நட்புன்னு சொல்லிட்டு ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் எல்லோரும் இவ்வளோ நாள் இருந்ததோட ஒரு சேர்த்து ஒரு வீடியோ போடுவாங்க. எனக்கு ஆக்சுவலி இதுக்கு முன்னாடி சீசன்ஸ்லலாம் எத்தனையோ இந்த ஃபைனலாக போடுற வீடியோஸில் பார்க்குறப்ப நிறைய வீடியோஸ் வந்து எனக்கு பார்க்குறப்பவே அப்படியே ரொம்ப சென்டிமெண்ட் ஆகிடும். ஆனால் நிஜமாக இந்த சீசனோட இந்த நட்புன்ற இந்த வீடியோ போட்டப்போ 1% கூட எனக்கு ஃபீல் ஆகலைங்க. ஏன்னா நிறைய டாக்ஸிசிட்டி இந்த சீசனில். அந்த ஒரு ஜென்யூனான ஃப்ரெண்ட்ஷிப்புங்கிறது ரொம்ப கம்மி. இப்போ மேபி இந்த விக்ரம், கனி, வினோத், கம்ருதன், வேறு யாருமே மைண்டுக்கு அமித் சொல்லலாம் நல்ல ஒரு ஃப்ரெண்டுன்னு. ஸோ அந்த மாதிரி பெருசாக இப்போ சுபிக்ஷா வியானாக்குள்ளே கூட அந்தளவுக்கு ஜென்யூனான ஃப்ரெண்ட்ஷிப் இருக்கா? ஆரோரா அது கூட ஆரோரா மற்றவங்ககிட்ட இருக்கிறது வந்து ஒரு சுச்சுவேஷன் ஒரு மாதிரி பண்ணுறாங்க. ஸோ ஒரு மாதிரி இந்த சீசனே ஒரு மாதிரி டாக்ஸிக்காக இருக்குது. யார்கிட்டையுமே அந்த ஒரு உண்மையான அந்த ஒரு பாண்ட் இல்லையோ அப்படின்ற மாதிரி தான் எனக்கு இருக்குது. அதனால வந்துட்டு அந்த வீடியோவை பார்க்குறப்போ எனக்கு ஒன்றுமே ஃபீல் ஆகலை, ஒன்றுமே கனெக்ட் ஆகலை இந்த சீசன் இது. பட் ஹவுஸ்மேட்ஸ்க்கு ஆப்வியஸ்லி அவங்க அதை எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணனால அவங்க அப்படியே ஃபீல் பண்ணிட்டு இருப்பாங்க. ஸோ அதுக்கப்புறமா ஒருத்தங்களையா வந்துட்டு இந்த வீட்டில் நீங்கள் வந்து ஒருத்தரோட இதை ரிலேஷன்ஷிப் யாரு கண்டினியூ பண்ணணும்னு நினைக்கிறீங்க, ஒரே ஒரு ஆளை தான் சொல்லணும் அப்படின்றப்போ ஒருத்தங்களும் வந்து சொல்லுவாங்க. இப்போ சாண்ட்ரா வந்து அமித்தை சொல்லுவாங்க, வினோத் வந்து கம்ருதனை, திவாகர் வந்து பாருவை, எஃப்ஜே ஆதிரைய, சுபிக்ஷா வியானாவை சொல்லுவாங்க, அப்சரா வியானாவை சொல்லுவாங்க, விக்கி வந்து கனி, நிறைய பேர் கனியை சொல்லியிருப்பாங்க. விக்கி கனியை சொல்லியிருப்பாங்க, ரம்யா கனியை சொல்லியிருப்பாங்க, எஃப்ஜே கனியை சொல்லியிருப்பாங்க. ஸோ கனி நிறையா ரிலேஷன்ஷிப் சம்பாதிச்சிருக்காங்க. அது பாசிட்டிவாக இருந்ததுக்கு அவங்க எக்ஸிட் ஆகி போனாலும் அந்த உள்ள அவ்வளோ ரிலேஷன்ஷிப் சம்பாதிச்சிருக்காங்க. ஸோ இவங்க எல்லாரும் சொல்லிட்டு போனப்போ திவ்யா வந்து நின்று அழ ஆரம்பிச்சிருவாங்க. எனக்கு உங்களெல்லாம் பார்த்தா பொறாமையாக இருக்குது. ஏன்னா நான் எல்லாருக்கூடையும் பேசியிருக்கேன், ஆனால் உங்களை மாதிரி ஒரு ஆள் அப்படின்னு சொல்லி நான் க்ளோஸாக ஒருத்தங்களை ஏர்ன் பண்ணதில்லை. ஒருவேளை நான் சூஸ் பண்ண ஆளுங்களை வந்து தப்பாக சூஸ் பண்ணிட்டேனோ. நாங்கள் சாண்ட்ரா தான் மெயின் பண்ணுறாங்க, ஆனால் பேரை சொல்ல மாட்டாங்க. ஸோ நான் தப்பான ஆளுங்களை சூஸ் பண்ணிட்டேன். ஸோ அதனால் எனக்கு இப்போ ஒருத்தங்கன்னு சொல்கிறதுக்கு யாரும் இல்லை அப்படின்ற மாதிரி சொல்லி ரொம்ப அழுவாங்க. அதுக்கப்புறம் பிரஜன்லாம் வந்துட்டு எனக்கு வந்து நான் உன் கூட தான் கண்டினியூ பண்ணோம் திவ்யா, அது எப்படி நீ நான் உன்னை சொல்ல மாட்டேன்னு நீ நினச்ச அப்படின்லாம் சொல்லிட்டு பிரஜன் ஆக்சுவலி எனக்கு சம்டைம்ஸ் பார்க்குறப்ப பாவமாக இருக்குது. சாண்ட்ரா தான் கொஞ்சம் வில்லத்தனமாக கொஞ்சம் அது இதுன்னு பண்ணுறாங்க. பிரஜன் வந்து அந்த அளவுக்கு ஒன்றும் சாண்ட்ரா அளவுக்கு ஒன்றும் பண்ணுற மாதிரி எனக்கு தெரியல. அவரு கொஞ்சம் முடிஞ்ச அளவு எல்லாத்தையும் கொஞ்சம் ஹாப்பியாக ரொம்ப நெகட்டிவிட்டியெல்லாம் இல்லாமல் அவர் இதாக தான் வச்சுருக்காரு. அண்ட் அவர் வந்து திவ்யா கிட்ட இருக்கிறது வந்து ஜென்யூனாக தான் இருக்குது. ஸோ அவர் வந்து திவ்யாவை கன்சோல் பண்ணி உங்க கூட தான் எனக்கு கண்டினியூ பண்ணணும்னு சொல்கிறப்போ உடனே சாண்ட்ரா வந்து அப்படியே கட்டி பிடிச்சி அழுது பயங்கர ஒரு இது பண்ணுவாங்க. சாண்ட்ரா என்ன பண்ணாலும் நிஜமாலுமே ரொம்ப ஃபேக்காக தாங்க இருக்குது. ஸோ எனிவேஸ், ஸோ இப்போ இதெல்லாம் பண்ணிட்டு தான் இந்த கொஷின்ஸோட தான் இன்றைக்கி எபிசோட் முடிஞ்சிருக்குது. ஸோ பார்க்கலாம், நமக்கு நாளைக்கு ஃபைனலிஸ்ட் மட்டும்தான் இருக்காங்களா, சாட்டர்டே ஃபினாலேவா, சண்டே ஃபினாலேவா, சாட்டர்டே தான் இருக்கும்னு நினைக்கிறேன் ஐயா. ஸோ வெயிட் பண்ணி நாளைக்கு ஒரு நாளும் கூட என்னன்றதை பார்த்துட்டு நமக்கு ஃபினாலேல மீட் பண்ணலாம். Until then, see you guys tomorrow. Bye bye.